வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் குரு பகவான் 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கும் அந்த ராசிக்கு 9ஆம் இடத்தில் பெயர்ச்சி பெற்று அமரும் காலத்தில் சொந்த ஜாதகத்தில் எந்த இடத்தில் எந்த ராசிகளில் இருக்கிறார் என்பதை பற்றி சொல்லக்கூடிய பதிவு இல்லை. குரு பெயர்ச்சி நடக்குது இல்லையா? அப்படி பெயர்ச்சி காலங்களில் ஒரு ராசிக்கு அந்த ராசிக்கு 9இல் வரும்போது குரு பகவான் எவ்வளவு பெரிய நற்பலன்களை தருவார் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. குரு பகவானுக்கு நல்ல பெயர்கள் இருக்கும். குரு பகவான், குரு தட்சிணாமூர்த்தி, பிரகாஸ்பதி, தனக்காரகன், புத்திரக்காரகன், பல வகையான நற்பலன்களை தரக்கூடிய குரு பகவானுக்கு நிறைய நல்ல பேரும் இருக்கும். குரு பகவான் 12 ராசிகளிலும் பெயர்ச்சி பெற்று அமரும்போது 5 ராசிகளில் மட்டும் நன்மைகளை செய்வார். அது என்ன 5 ராசிகளில்? குரு பகவானுக்கு கூட அமரக்கூடாத இடம், பெயர்ச்சி பெற்று இருக்கக்கூடாத இடம் என்று 7 இடங்கள் இருக்கும். ஒன்று ஜென்மராசி. ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் பல வகையான பிரச்சனைகளை கொடுப்பார். மற்றொன்று 3ஆம் இடம். 3ஆம் இடம் என்பது முயற்சி இருக்காது, முட்டாள்தனமாக செய்துட்டுன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வருத்தி கொள்கின்ற அளவிற்கு கஷ்டங்களை கொடுப்பார். அடுத்தது 4ஆம் இடம். 4ஆம் இடத்தில் உடல் நலத்தில் பாதிப்பு, வருமானம் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, உறவுகளால் பிரச்சனைன்னு பல வகையிலும் பிரச்சனை கொடுப்பார். 6ஆம் இடம். நோயாளிகளாகவும் கடனாளிகளாகவும் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்திப்பது 6இல் குரு இருக்கும்போது. அடுத்தது 8ஆம் இடம். 8ஆம் இடத்தில் எண்ணற்ற துன்ப துயரங்களை கொடுப்பார். 10ஆம் இடம். செய்யும் தொழிலில் மாற்றங்களும் வருமானமே இல்லாத பல பிரச்சனைகளை கொடுப்பார். அடுத்தது 12ஆம் இடம். இந்த 7 இடங்களில் பாதகங்களை செய்துவிட்டு குரு பகவான் பாதகங்களை செய்வார், நற்பலன்களை தருவார். பாதகங்களை செய்வார். இதை பற்றி 12 ராசிக்காரர்களும் குரு பகவான் நல்ல இடத்துக்கு வந்துட்டாரா, உங்களை காப்பாற்றிக்கணும். கெட்ட இடத்துக்கு வராரா, பொறுமையாக இருக்கணும். சரி, குரு பகவானின் விளக்கங்கள் போதும். இப்போது 12 ராசிகளில் பிறந்த உங்களுக்கு எப்பயாவது ஒரு முறை குரு பகவான் ராசிக்கு 9இல் வந்து அமருவார். அப்படி அமரும்போது இது ஒரு அதிர்ஷ்டகரமான காலம், யோகமான காலம். நினைத்ததை நினைத்தபடி செய்து வாழ்க்கையில் வெற்றிகளை வாரி குவிக்கின்ற காலமாகவே இருக்கும். 9ஆம் இடத்தில் குரு பகவான் ஒரு ராசிக்கு பெயர்ச்சி பெற்று அமர்ந்தால், அது மட்டுமல்ல, குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார் என்றால் நிலம், சொத்து, வீடு கட்டுவதற்குண்டான இடம், இது அனைத்திலும் எதையாவது ஒன்று கொடுக்காமல் போக மாட்டார். இல்லை நிலத்தில் பிரச்சனையா, பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நல்ல நிலையில் பலன்களை தருவார். சொத்தால் பிரச்சனையா, சொத்தால் இருந்த பிரச்சனைகள் விலகி உங்கள் பக்கம் உங்களுடைய நன்மைக்காக மிகவும் துணையாக இருப்பார். பொருளாதாரத்தில் பல வகையில் கஷ்டங்கள் இருக்கா, பொருளாதார உயர்வும் பொன்பொருள் சேர்க்கையும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் யோகமும், திருமணமாகி புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்கலாம், புதிதாக வியாபாரங்களை தொடங்கலாம். புதிதாக எதை செய்தாலும் 9ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது உயர்ந்த பலன்களை கொடுத்து உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுப்பார்.
இப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு பாதகமான இடத்தில் அமரும்போது பாதக பலன்களும், சாதகமான இடத்தில் அமரும்போது சாதக பலன்களையும் கொடுப்பார். இதனால் வரையில் உங்களுடைய பேரும் 8ஆம் இடத்தில் இருந்தார் இல்லையா, 9ஆம் இடத்திற்கு வருவதற்கு முன்பதாக அவர் 8ஆம் இடத்தில் இருந்திருப்பார். 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் என்றாலே துன்பங்களும் தொல்லைகளும் வேதனைகளும் பல வகையான நஷ்டங்களும் கஷ்டங்களும் கொடுத்திருப்பார் இல்லையா. அது எல்லாமே 9ஆம் இடத்திற்கு வந்தால் இழந்ததை பெற்று வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல மிகவும் உதவியாக இருப்பது தான் 9ஆம் இடத்து குரு என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களால் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.